சர்ச் பெல் வாசல் தமிழ் 346. ஆண்டவரே, எனக்கு ஞானம் மட்டும் தாரும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் பார்க்கும் இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான கருத்தினை தெரிவிக்க இருக்கிறோம். நமது வாழ்வின் மையம் எது என்றால் அது ஞானம் மட்டும்தான். அதுக்கு பணம், பதவி, புகழ், செல்வாக்கு மற்றும் உலக காரியங்கள் ஒன்றுமில்லாமல் மறைந்து போய்விடும். நீதி, அன்பு, மொழி, கருணை வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா நீயே என்று பாடி துதித்து கொண்டிருப்போம். ஞானம் கடவுளை மட்டும் நம்புகிறது. ஞானத்தை, அதாவது கடவுளை மட்டுமே நம்பும்போது ஆவிக்குரிய செயல்கள் பிறக்கின்றன. ஞானத்தை மட்டும் நம்பும்போது அது புரிதலை கொண்டு வருகிறது. ஞானம் அன்பையும் கடவுளையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றுபடுத்துதலையும் கொண்டு வரும். ஞானம் கடவுளுக்குரிய காரியங்களில் மட்டும் மனதை செலுத்தும். ஆனால் அறிவு தன்னை மட்டுமே நம்புகிறது. அறிவை மட்டும் நம்பும்போது ஊனியல்புக்குரிய செயல்கள், அதாவது தீய ஆவிக்குரிய செயல்கள் பிறக்கின்றன. அறிவை மட்டும் நம்பும்போது அது விமர்சனங்களை மட்டும் கொண்டு வருகிறது. அறிவு பல வேளைகளில் அவசரப்படுத்தும், ஆத்திரம் மூட்டும், பகைமையை உண்டாக்கும். அறிவு இவ்வுலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். ஆகவே இந்த வேறுபாடுகளை நன்கு உணர்ந்து கொண்டவர்கள் ஞானமாகிய கடவுளை பற்றி கொள்வார்கள். இதனையே சாலமோன் நன்கு உணர்ந்திருந்தபடியால் தனக்கு ஞானம் மட்டும் போதும் என்றெண்ணி அதை கொடுக்குமாறு இறைவனிடம் மன்றாடினார். அவர் கூறுகிறார், நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்கக்கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிது மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. இந்த தருணத்தில் நாம் சாலமோனின் ஞானமிகு தீர்ப்பை பற்றி 1 அரசர்கள் அதிகாரம் 3 திருவிவிலியத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கின்றோம். 16ஆம் வசனம் முதல் வாசித்தால், ஒரு நாள் 2 விலைமாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர். அவர்களுள் ஒருத்தி, என் தலைவரே, இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். என் குழந்தை பிறந்து 3 நாள் ஆன பின் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த வீட்டில் எங்கள் இருவரைத் தவிர வேறு யாரும் இல்லை. இவள் இரவில் தூங்கும்போது தன் குழந்தை மகன் மீது புரண்டு விட்டதால் அவன் இறந்து போனான். அவள் நள்ளிரவில் எழுந்து
உம் பணிப்பெண்ணாகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்துக்கொண்டு இறந்துவிட்ட தன் மகனை என் நெஞ்சருகில் கிடத்திவிட்டாள். விடிய காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தபோது ஐயோ, அது செத்து கிடந்தது. விடிந்தபின் பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள். இதைக் கேட்ட மற்றவளோ, இல்லை இல்லை, உயிரோடு இருப்பதே என் பிள்ளை, செத்து போனது உன் பிள்ளை என்றாள். முதல் பெண்ணோ, இல்லை, செத்த பிள்ளைதான் உன்னுடையது, உயிரோடு இருக்கும் பிள்ளை என்னுடையது என்றாள். இவ்வாறு அரசர் முன் அவர்கள் வாதாடினர். அப்போது அரசர், என்ன இது? ஒருத்தி உயிரோடு இருக்கிற இவன் என் மகன், செத்துவிட்டவன் உன் மகன் என்கிறாள். மற்றவளோ, இல்லை, செத்துவிட்டவன் உன் மகன், உயிரோடு இருக்கிறவன் என் மகன் என்கிறாள் என்றார். பின்னர் அரசர், ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர். பிறகு அரசர், உயிரோடு இருக்கும் குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருத்திடமும் மறுபாதியை மற்றொருத்தியிடம் கொடுங்கள் என்றார். உடனே உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசனிடம், வேண்டாம், என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவளிடம் கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள். மற்றவளோ, அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அதை இரண்டாக வெட்டுங்கள் என்றாள். உடனே அரசர், உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், முதல் பெண்ணிடமே கொடுங்கள், அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார். அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கேள்விப்பட்டனர். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர். இப்போது பார்ப்போம், இயேசு எந்த அளவில் ஞானத்தோடு கற்பித்துக் கொண்டிருந்தார், பலரையும் வேப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தார் என்பதை மார்க்கு அதிகாரம் 6:2 சொல்கிறது. ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் என்று அதிசயித்தனர். மத்தேயு அதிகாரம் 13 இறைவசனம் 3-8. அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும்போது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ எழ அது காய்ந்து வேரில்லாமல் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடியின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. அன்புள்ளவர்களே, இதுபோல் உள்ள ஞானம்தான் நமக்கு வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலனை கொடுத்தது. அது 30 மடங்காகவோ, 60 மடங்காகவோ, 100 மடங்காகவோ விளைச்சலை தந்தது. நாமும் நமது அறிவை மட்டுமே நம்பாமல்
இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு பிரயாசைப்படுவோம். நாமும் இந்த விளைச்சல் எவ்வாறு அதிகரித்ததோ 100 மடங்கு 60 மடங்கு இந்த வகையில் நாம் ஞானத்தை பெற்று பலருக்கும் நம் காரியங்களால் நமது செயல்களால் பலருக்கும் உதவிகரமாக இருப்போம். நன்றி.